ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இந்த பிராமண சம்ஸ்காரம் அப்படிங்கிற கோர்ஸுக்கு கிட்டத்தட்ட இதுவரை 60 பேர் தான் சேர்ந்துருக்கா. நம்ம இந்த வேதிக் லிவிங் கம்யூனிட்டியில் மட்டும் 1200 மெம்பர்ஸுக்கு மேலே இருக்கா. வேறையும் சில ஃபேஸ்புக்கு அது மாதிரி உள்ள சோஷியல் மீடியாவில் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தது. நம்ம இந்த கம்யூனிட்டியிலேருந்து மாத்திரம் ஒரு 300 பேருக்காவது டெஃபினட்டாக ஜாயின் பண்ண முடியும். சில ஆளுகளுக்கெல்லாம் அந்த டைமிங்ஸில் கன்வீனியன்ஸ் இருக்கும். ஆனாலும் இனியும் நிறைய பேருக்கு டெஃபினட்டாக சேர முடியும். நம்ம இந்த சாஸ்திரத்தில் இப்போதும் பூர்ணமான நம்பிக்கை நம்ம பிராமண சமுதாயத்துக்கு இல்லை அப்படின்னு தான் தெரிகிறது. வேறு பூஜைகளுக்கு கூட கோவிலில் பூஜை, ஜோதிஷம் இதுக்கெல்லாம் கூட நிறைய தனம் லட்சக்கணக்குக்கு செலவழிக்கிறவா இருக்கா. ஆனால் நம்மளோட ரிஷிமார் சொன்னதான நம்ம சம்ஸ்காரம், நம்மளோட நித்தியகர்மானுஷ்டானம் இதெல்லாம் செய்கிறதுல உள்ள ஒரு ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு தான் தெரிகிறது. நம்ம சந்தியாவந்தனத்தில் ஆபோகிஷ்டாமயோபோகா அப்படிங்கிறதான ஒரு மந்திரம் வரும். அந்த மந்திரம் ஒரு நாளைக்கு 3 நேரம் சந்தியாவந்தனத்தில் 6 வாட்டி நம்ம சொல்லுவோம். அந்த மந்திரத்தோட அர்த்தமே நம்ம பாஷ்யங்கள் எல்லாம் பார்த்தா அந்த சகலமான நமக்கு அந்த சஞ்சமே மயஸ்சமேன்னு சொல்கிற மாதிரி நம்ம லௌகீகமான ஆனந்தവും ആധ്യാത്മികமான ആനന്ദവും മയോഭുവഹ സകല രീതിയിലുള്ള ആനന്ദത്തെയും அந்த ஜலதேவதை அப்லிங்கமான மந்திரம் அந்த ஜலதேவதை நமக்கு பிரதானம் பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. ஜலம் தான் நம்ம சரீரத்தில் 70% மேலே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஜலதேவதையை அது லௌகீகமான சுகத்தையும் ஆத்தியாத்மிகமான சுகத்தையும் அது தரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. தான ஊர்ஜே ததாதன நமக்கு நல்ல ஊர்ஜம் நமக்கு தந்து ஆகாரம் நம்ம കഴിக்கிற ஆகாரத்திலிருந்து சரியான ஊர்ஜம் நம்ம ശരീരത്തിൽ എല്ലാം സ്പ്രെഡായി അതുവഴി നമുക്ക് എല്ലാ സുഖങ്ങളെയും അനുഭവിக்கிறதுக்குள்ள அந்த കഴിവ് വരட்டும் அப்படிங்கிறதான பிரார்த்தனை. அப்போது நமக்கு நிறைய எனர்ஜி வேணும், நமக்கு நிறைய ஹாப்பினஸ் வேணும். இதெல்லாமே இந்த மந்திரம் பிரார்த்தனை பண்ணுறது. அது மாதிரி எப்படி ஒரு ஸ்நேகத்தோட ஒரு அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்குறாளோ அந்த மாதிரி ஸ்நேகத்தோட எனக்கு சகலமான மங்களங்களையும் நீ தா. யோவ சிவதமோரசா சிவதமம் சிவம்னாலே மங்களம், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அந்த மங்களம் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. மட்டுமில்லை எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது மாத்திரமல்ல அடுத்த ஜென்ரேஷனும் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த அன்ப்ரோக்கன் லீனேஜ் அந்த கஷ்யபத்ரு பரத்வாஜோ விஸ்வாமித்ரோ கௌதமஹா ஜமதக்ஞோ வசிஷ்டோ அகஸ்தியோ அப்படின்னு அந்த 8 ഋഷി பரம்பரையிலேருந்து தொடங்கின இந்த பிராமண சமூகம் அன்ப்ரோக்கனாக போகட்டும், அடுத்த ஜென்ரேஷன் வரட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை. ரொம்ப விசேஷமான மந்திரம். இந்த மந்திரத்தை சரியான രീതിയിൽ സ്വരത്തോടെ சொன்னாலே எல்லா துக்கங்களும் மாறி சகல சந்தோஷமும் கிடைக்கும். இது இதனோட பாஷ்யத்தில் எல்லாரும் பாஷ்யம் எழுதியிருக்கா. ஹரதத்த பாஷ்யத்தில் அவர் சொல்கிறார் 9 பாதத்தில் இதை ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லியாச்சு அப்படின்னு உண்டான பிரம்மஹத்யா பாவம் கூட போகும் இந்த மந்திரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு 6 പ്രാവശ്യം சொன்னேன்னா ஒரு வருஷம் எத்தனை പ്രാവശ്യം நம்ம 364 சொல்லும்போது எவ்வளவு வாட்டி நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான மந்திரங்கள் இந்த சந்தியாவந்தனத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு சரியாக தெரிஞ்சுண்டு நம்ம சொன்னோமானாலே நமக்கு நிறைய ஸ்ரேயஸ் வரும், அபிவிருத்தி வரும். அப்படிங்கிறதுனால இந்த கோர்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாரும் இதனோடு அந்த இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுண்டு
ஒரு 300 பேராவது இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம நினைக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம்.